நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். 23/7/2026 புதன்கிழமை, தக்ஷணாயனம், பராபவ வருடம், ஆடி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய தினம் தசமி. காலை 10:34 முதல் நாளை பிற்பகல் 12:05 மணி வரை. நல்ல நேரம் காலை 11லேருந்து 12 வரைக்கும்மா. மதியம் 12:15லேருந்து 1:15 வரைக்கும். இன்றைய திதி தசமி. நட்சத்திரம் சுவாதி, பின்பு விசாகம். கரணம் காலை 10:33 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ராகு காலம் மதியம் 1லேருந்து 3 வரைக்கும். அதே மாதிரி யமகண்டம் காலையில் 6:07. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்கள், இன்றைய தினம் ஏதோ ஒன்றுத்தை வச்சு ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது இருக்கும். அந்த பயம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்க சார்ந்த பயம், ஆண்களுக்கு தன்னுடைய வேலை சார்ந்து ஒரு பயம், ஃபேமிலினோட ப்ரெஷர்ஸ், எப்படி இந்த குடும்பத்தை கரையேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பயம், ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம், ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், எதோ நினச்சி யோசிக்கிறது, நம்மளோட ஹெல்த் சார்ந்து ஒரு விதமான பயம். இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பொம்பளை பிள்ளைங்கள இல்லை ஆம்பளை பிள்ளைங்களன்னும் போது, ஐயோ அவங்க குடும்பம் சண்டை போட்டுக்கிறாங்களே, நம்ம பொண்ணு மருமகனோட சண்டை போட்டுக்குதே, அதே மாதிரி நம்ம பையனோட மருமக சண்டை போடுறாள், இப்படி அவங்களோட குடும்பத்தை நினச்சி ஒரு விதமான ஒரு பயம், ஒரு குழப்பம், இதெல்லாம் சந்திப்பீங்க. எதுவும் பயப்பட வேண்டாம், எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நம்ம பாட்டு நம்மளோட முயற்சியை செய்யலாம். பலனை பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். கடவுளோட அனுகிரகத்தினால நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக இந்த வேலையை செய்கிறோம் அந்த வேலையை செய்கிறோம் இழுத்து கட்டின்னு ஓடி 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 உழைச்சிட்டே இருக்கமேம்மா, பெருசாக சக்ஸஸே ஆக மாட்டேங்குதே. என்ன பண்ணாலும் மற்றவங்களாம் ரொம்ப சாதாரணமாக சக்ஸஸ் ஆகி போயிடுறாங்க. அவங்க டெஸ்டினி ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிடுறாங்க. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பெருசாக நம்மளால் சாதிக்க முடியல, பெருசாக நம்மளால் டெவலப் ஆக முடியல, பெருசாக ஆளாக முடியல, இப்படின்னு முடியலையே அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் உங்களோட முயற்சிகள் அத்துணையும் வெற்றியாகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், எப்போ பாரு இது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், அது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வயசு பிள்ளைங்க, நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா கூட ஒத்துக்கிறாரு, எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க. வேணான்றதே எங்கள் அம்மாவுக்கு வேலையாக போச்சு. அதே மாதிரி அம்மாக்களுக்கு பிள்ளைய நல்லா படின்றோம், என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, கோல்டு மெடல் வாங்கு, கிளாஸ் டாப்பராகு, காலேஜ் டாப்பராகு, இது எல்லாமே சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக படி, பாஸ் ஆகு போதுன்றோம். அதுக்கே புள்ள பார்த்தீங்கன்னா எப்போ பாரு படி 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 நெச்சரிக்காதம்மா, அமைதியாக இருமா, கம்மனு வேலையை பார்த்துன்னு போமா அப்படின்ற மாதிரி திட்டுது. ஆக பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு, ஒரு மனஸ்தாபம், அதனால் ஒரு மனசஞ்சலம் அப்படின்றது வரும். பெருசாக இந்த எதிர்ப்புலாம் இன்னைக்கு இருக்குங்க, நாளை காணாமல் போயிடும். பெருசாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை படித்தா நீ நல்லா இருப்பப்பா அப்படின்றத மட்டும் நாசுக்காக சொல்லுங்க. பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக முக்கியமாக பெண்கள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சு 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 சிக்கு மாடு மாதிரி ஏகப்பட்ட வேலைங்க. நான் கடகம், பொதுவாகவே கடகம் நீங்கள் ஃபேமிலி ஓரியன்ட், உங்களுக்கு ஃபேமிலி தான் ரொம்ப ப்ரையாரிட்டி. குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் பெருசாக யோசிக்கவே மாட்டீங்க. குடும்பம் தான் உங்களோட பெரிய ஒரு விஷயம், என் பொக்கிஷமே என்னோட குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெண்கள். முக்கியமாக என் கணவன் தான் என் வாழ்க்கை, என் குழந்தைங்களுக்காக தான் என் பிறப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான். ரொம்ப பெருசாக நான் ஹாப்பியாக இல்லைங்க, செஞ்சு 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 யாரும் எனக்கு பெருசாக என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நம்ம ஏன் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சமீப காலமாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதனோட ஒரு முதல் ஸ்டெப்பாக இன்னைக்கு எனக்கு கம்ஃபர்ட்டுக்கு, என்னோட சந்தோஷத்துக்கு, நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஷாப்பிங் போனாங்க அப்படின்ற அமைப்பு. இன்றைய தினம் உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்வீங்கம்மா. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, நிறைய எஃபர்ட் போட்டாச்சு, பெருசாக என்னை சுற்றி எதுவுமே ஒரு சுபமான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஒரு பொண்ணு திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பையன் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், ஒரு திருமண வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சா நல்லா இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற என்னை சார்ந்து எனக்குன்னு எந்த சுபமான செய்திகளும் வரவே மாட்டேங்குதுங்களேங்க.
அப்படின்னு கொஞ்ச நாளா வருத்தத்தில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் ஒரு சுப செய்தி அப்படின்றது உங்களை தேடி வரும். அது என்ன சுப செய்தி அப்படின்றது, அது குடும்பம் சார்ந்து இருக்கலாம், உங்க திருமணம் சார்ந்து இருக்கலாம், உறவுகள் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், முன்னேற்றம் சார்ந்து இருக்கலாம். ஆக மொத்தம் இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுபம். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எஃபர்ட் போடுறேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. வீட்லேயும் சரி, நீ இது வேலை கரெக்டாக செஞ்ச, சூப்பர்மா அப்படின்னு யாரும் என்ன பாராட்ட மாட்டேன்றாங்க. ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிற இடத்துல என்னோட ஹையர் அஃபிஷியல், நீ சூப்பர்ப்பா, பயங்கர எஃபிகஸியாக நீ ஒர்க் பண்ணுற. பொதுவாக கன்னி புதன் உச்சமடையக்கூடிய வீடு இல்லையா, எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப டீஃபால்ட்டாக வந்து பக்காவாக செய்வாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. யாரோ என்ன சும்மா பேச்சுக்காவது ஒரு பாராட்டுங்கப்பா, பேச்சுக்காவது என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காவது ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மத்தியம வயசில் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இள வயசு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளாக ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இன்றைய தினம் உங்களை யாரோ ஒருத்தவங்க பாராட்டுவாங்க. ஒன்று உங்களோட கணவன், இல்லை உங்கள் மனைவி, இல்லை உங்கள் அம்மா, இள வயசாக இருந்தால் அம்மா, அப்பா, ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியலு, உங்களோட உறவுக்காரங்க, இல்லை சமுதாயத்தினர், யாரோ ஒருத்தவங்க கிட்ட சபாஷ் சூப்பர்ப்பா அப்படின்ற பாராட்டை கண்டிப்பாக வாங்குவீங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக எனக்கு நல்ல மேன்மையான எண்ணங்கள் இருக்குது, மேன்மையான குணங்கள் இருக்குது, மேன்மையான செயல்கள் தான் செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது, எனக்கு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படின்றது, என்னோட முயற்சிக்கான ஒரு மேன்மைத்தன்மை அப்படிங்கிறது பெருசாக வரலைங்களேங்க. என்ன பண்ணுறது, நான் வேறு எந்த ஆங்கிளில் நான் வந்து ட்ரை பண்ணணும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவாகவே துலாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் இருக்க இம்பேலன்சஸை எப்போ பார் சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக அந்த யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நான் மேன்மை அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கான ஒரு பிளான் அப்படின்றது கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆக இன்றைய தினம் துளாராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மேன்மையை நோக்கி அப்படின்னு அம்மா சொல்லணும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோங்க. அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது லைஃப்பில் நடந்துச்சுன்னா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ் செட்டப். அது என்னோட ஹையர் எஜுகேஷன் கோரிய, ஹையர் எஜுகேஷன் ஓரியன்டான ஒரு முயற்சி. அது என்னோட படிப்பு சார்ந்த ஒரு முயற்சி. அது என்னோட திருமணம் சார்ந்த ஒரு முயற்சி, என்னுடைய காதல் சார்ந்த ஒரு முயற்சி, குடும்ப ஒற்றுமை சார்ந்த ஒரு முயற்சி, பிள்ளைங்களை முன்னேற்றணும் அப்படின்ற சார்ந்த ஒரு முயற்சி. இப்படி பல முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி வந்து பாருங்கள், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, எனக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு, விட்டுட்டேன். ஆனால் அந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம், நீங்கள் விட்டுட்ட விஷயத்தை இன்றைக்கி ஆர்வமாக எடுத்து செய்ய ஆரம்பித்து சக்ஸஸும் ஆவீங்க. ஆக இன்றைக்கி நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும், ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்றது இருக்கும். வாழ்த்துக்கள்மா. தனுசு ராசி என்பர்கள், எல்லாருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் எல்லாரும் என்னால் சந்தோஷம் அடைகிறாங்கப்பா, பட் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களால சந்தோஷம் அப்படின்றது இல்லை. எப்பயுமே நான் இந்த கை வந்து கொடுக்கறதா இருக்கே தவிர வாங்கணும்னு இல்லை. நான் வாங்கணும்னு இல்லை, சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா யார்கிட்டையும் எனக்கு கையேந்திர ஒரு விஷயத்த, ஒரு பிராப்தத்தை கடவுள் எனக்கு ஏற்படுத்தலை. பட் இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் தானே ஒரு ஹாப்பினஸ்ன்றது. காசு பணம் கொடுக்க வேண்டாம், அன்புன்றதை ஒன்று கொடுக்கலாமே. ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சார்ந்தவங்க நம்மளை பார்க்க வராங்க அப்படின் போது ஆசையாக 4 வார்த்தை பேசலாமே, நம்ம கூட ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா அன்பாக பழகலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளும் முக்கியமாக குடும்பம் சார்ந்து இருந்துச்சு. என் குழந்தை என்கிட்ட பாசமாக பேசக்கூடாதா, என் மனைவி எனக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாசமாக வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதா, என் கணவர் எனக்கு பாசமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா கூட்டின்னு போகக்கூடாதா அப்படின்ற எண்ணம்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் இன்பத்தை நீங்கள் தேடணும்னு ஆசைப்பட்டீங்க. இதில் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் இன்பம், ஹாப்பினஸ் அப்படின்றது உங்களுக்கு உண்டுமா. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சிட்டே இருக்கோம். யார் என்ன கேட்டாலும் செய்கிறோம். முக்கியமாக குடும்பத்தில் என்ன வந்து உதவி அப்படின்னு கேட்டாலும் உழுந்தடிச்சுன்னு போய் நிற்கிறோம். என் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாருக்கும் நான் செஞ்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் உங்ககிட்ட காசு பணம் கேட்கல, நான் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய உதவியெலாம் கேட்கல. எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வா, வந்து என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஏன்னா எனக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன் அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட்டு தாங்க கேட்டேன்.
காசு பணம் கேட்கல, சொத்து பத்து கேட்கல, நிலப்புலம் கேட்கல. ஒரு நல்ல வார்த்தை 4 பேசினா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா கணவன் கிட்ட சண்டை போட்டுக்கின்னு, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அன்னன்னைக்கு அன்னைக்கே நான் சொன்னேன்டா, இந்த பையன் ஒத்து வராது. இன்னொரு வசதியான பையன் வந்தான். கடனை உடனே வாங்கியாவது கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாமே! அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு கடன் இந்த கல்யாணத்துக்கு நான் வாங்கின கடனே 2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இப்போ வரைக்கும் நான் அடைச்சுட்டு இருக்கேன். இன்னும் வசதியான பையனுக்கு நான் எங்க போறது? ஆக என்னோட தியாகத்தை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு மனசுல உறவுகள் சார்ந்து ஒரு விதமான ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. உறவுகள்னாலே ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல நம்ம மனசு கொஞ்சம் அவங்களால தடுமாறும், மாறிடும். கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம்மா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். யார் வந்து பார்த்திங்கன்னா என்ன உதவி அப்படின்னு கேட்டாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம எல்லாருக்கும் செய்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம சனியினோட ராசி, வேறு வழி இல்லை. நல்லவங்களாவே பிறந்துட்டோம், நல்லவங்களாவே வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு விதி. இதுக்கும் மேலே நம்ம நல்லவங்களாக தான் நம்மளால் இருக்க முடியும். நமக்கு வந்து எப்பயுமே நேர் வழி, தனி வழி, குறுக்கு வழியெல்லாம் போக முடியாது. அப்போ நம்மளால் யாருக்கு என்ன நல்லது முடியுமோ செய்கிறோம். யாருக்கும் உபத்திரம் இல்லாமல் வாழறோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நல்லது தான். ஆனால் எது பதிலுக்கு திருப்பி எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கவே மாட்டேங்குதேம்மா, எங்களுக்கு எதுவும் நன்மை பயன் அப்படின்றது வரவே மாட்டேங்குதே. நாங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு, என்ன நன்மை நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்க கவலைப்படாதீங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆக நீங்க நல்லதை விதைச்சிருக்கீங்க, நன்மை அப்படின்றது கண்டிப்பா அறுவடை செய்வீங்க. இன்றைய நாள் நன்மை அப்படின்றது உங்களை தேடி வருமா? வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள். ரொம்ப நாளாக வந்து பாருங்க, நான் நல்லபடியாக படித்து இந்த போர்ஷன்ஸை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். முடிக்கவே முடியல. நானும் பல விதத்தில் முயற்சி பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த கெமிஸ்ட்ரியை முடிச்சு தூக்கி போட்டோன்னா எனக்கு பிரச்சனை முடியும். படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன, எப்படியாவது பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா சொல் பேச்சை கேட்கணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன். அந்த முயற்சி மட்டும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இது யாராலையும் முடியறதில்லை. இப்போ பிள்ளைங்களாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்யுதுங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். கண்ணே எப்படி பண்ணால் உனக்கு லைஃப் நல்லா இருக்கும் கண்ணே சொல்லுங்கள். அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணட்டும் இல்லைங்களா? நம்ம வந்து இல்லை நீ இப்படி நம்ம வாழ்ந்த மாதிரி குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்டு வாழணும்னு ஆசைப்பட்டா அது நம்ம தோற்று தான் போயிடுறோம். அப்போ குழந்தைங்க சார்ந்து பெரிய முயற்சி எடுக்காதீங்க எப்பயுமே. இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறதோடு விட்டுருங்க. என் கணவர் என் மேலே பாசமாக இருக்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணேன். இப்படி பல முயற்சிகள் நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்றைக்கும் பண்ணுவீங்க. பல முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். மாற்றுக்கருத்து இல்லைம்மா? வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம கோலங்களை பற்றி பேசிட்டு வரோம். ஆக இன்று வந்து பாருங்க, இந்த அமாவாசை அன்னைக்கு கோலம் போடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். பொதுவாக அமாவாசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப நாள் அப்படின்றது கிடையாதுமா. அன்றைய தினம் நம்மளோட முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கணும். அன்றைய தினம் கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களை வழிபாடு பண்ணணும். சரிங்களா? சரிம்மா, இன்றைய தினம் கோலம் போடலாமா அப்படின்னா பொதுவாக வந்து கோலம் போடுறது இல்லை. கோலம் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா காவியில் கோலம் போடலாம். ஏன் கோலம் போடுறதில்ல? நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்களாம், நல்ல சந்தோஷமாக தடை போடலாம், சாப்பிட்டுட்டு கோலம்லாம் போட்டிருக்கும்போது நம்மளெல்லாம் அந்த பசங்க மறந்தே போயிட்டாங்க. வாழும் காலத்தில் என்னென்ன தப்பு செஞ்சு யார் யாரை அடித்து நம்ம சேர்த்து வச்சோம் இவங்களுக்காக, அதை மறந்துட்டாங்க பற்றியா? நம்ம அடிச்சு சேர்த்து வச்சவங்க இப்படி யோசிப்பாங்களாம். ரொம்ப சிலர் அடிச்சு பிடிச்சாலும் சம்பாதிக்க மாட்டாங்க, நேர்மையாக தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க எதையுமே அனுபவிக்காமல் 10 ரூபாயும் 10 ரூபாயும் புள்ள பொண்ணு பேத்தி பேரனுக்கே வச்சுருப்பாங்க. அவங்க வாழும் காலத்தில் எதையாவது ஆசையாக 4 விஷயம் வாங்கி தின்னுருப்போமா, வாங்கி சாப்பிட்டுருப்போமா, சந்தோஷமாக நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போமா, எவ்வளோலாம் மீத்தி வச்சோம். நம்மளுக்கு எதுவுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எள்ளும் தண்ணியும் இறைக்க மாட்டேங்கிறாங்களே, நல்ல சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அன்றைய தினம் கறி மீன் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அதை பார்த்து வருத்தப்படுவாங்களாம். ஆக அமாவாசை அப்படின்னா அன்றைய தினம் உங்கள் சாப்பாடு ரொம்ப எளிமையாக இருக்கட்டும். முக்கியமாக கோலம் போடுறீங்க அப்படின்னா காவி கோலம் போடுங்கம்மா. நன்றி.